ஹாய் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செவிக்கும் சுவைக்கும் வித் ஸ்ரீமதி. இதுவரைக்கும் செவிக்கும் சுவைக்கும் ஷோல பண்ணாத ஒரு விஷயத்த இந்த எபிசோட்ல நான் பண்ணியிருக்கேன். அதாவது சொந்தமாக மியூசிக் கம்போஸ் பண்ணி பாடியிருக்கேன். இந்த இசைக்கு லிரிக்ஸ் எழுதி வடிவமைத்து கொடுத்தவர் என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் வீரா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இந்த பாடலை கேட்டுட்டு போத் த மியூசிக் அண்ட் த லிரிக்ஸ் ரெண்டுத்துக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி எழுதுங்க. ஏன்னா இது எங்களோட புது முயற்சி. இந்த பயணம் தொடரணும் அப்படின்னு நாங்கள் பிரார்த்திச்சுக்கிறோம். கல்லொன்று சிற்பம் என்று உளியோடு போராடி தானாகுமே. கல்லொன்று சிற்பம் என்று உளியோடு போராடி தானாகுமே. வீதை ஒன்று விருட்சம் என்று மணலோடு போராடி தானாகுமே. வீதையொன்று விருட்சம் என்று மணலோடு போராடி தானாகுமே. கல்லொன்று சிற்பம் என்று உளியோடு போராடி தானாகுமே. வீதையொன்று விருட்சம் என்று மணலோடு போராடி தானாகுமே. கல்லொன்று சிற்பம் ஆகுமே. வாழ்வது ஒரு நாள்தான், வண்ணத்து பூச்சி அழகல்லவா. வெல்வது மழை துளியே, சிறு துளி பெருவெள்ளம் ஆகிறதே. பூந்தென்றல் கடஞ்சினம் கொண்டு புயலாயான கதையும் உண்டு. உன் இதயம் உள்ளங்கையின் அளவு, உன் எண்ணம் உலகின் அளவு. வா தோழா, பயணம் நடத்த போராடு. கனவு கண்ட கண்கள் வேற்றி கண்டிடும். கல்லொன்று சிற்பம் என்று உளியோடு போராடி தானாகுமே. வீதையொன்று விருட்சம் என்று மணலோடு போராடி தானாகுமே. கல்லொன்று சிற்பம் ஆகுமே. தடை தாண்டி ஓடும் நதிதான் கடலோடு போய் அது சேர்கிறதே. உழைப்பிருந்தால் தோல்வியுமே வல்லமை கண்டு விலகி நிற்கும். போராடித்தான் குழந்தை கூட நடையே பழகும் தோழனே. இரும்பாக்கு உன் மனதை நீயே, வலியே உன் தோழனே. வானன்பா, பயணம் தொடரு, போராடு. முயற்சி செய்த மனிதன் வீழ்ச்சி கண்டதில்லை. கல்லொன்று சிற்பம் என்று உளியோடு போராடி தானாகுமே. வீதையொன்று விருட்சம் என்று மணலோடு போராடி தானாகுமே. கல்லொன்று சிற்பம் ஆகுமே. இந்த
பாடலை கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாடலுக்கான கருத்தை sreema82@gmail.com எழுதி அனுப்புங்க. லிரிக்ஸ் எழுதினவர் வீரா ராதாகிருஷ்ணன். அவருடைய இமெயில் வந்து rkveera_2000@yahoo.com. இவருக்கும் கண்டிப்பாக லிரிக்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணி எழுதுங்க. இப்போ இந்த எபிசோடில் நான் சொல்ல போகிற ரெசிபி என்னென்னா காய்ச்சிய மோர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சிறிதளவு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா இல்லைன்னா வெத்த மிளகா, பெருங்காயம், உப்பு, அப்புறம் தயிர், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது எப்படி பண்ணணும்னா எண்ணெயை காய விட்டுட்டு கடுகை நல்லா வெடிக்க விட்டுட்டு அதில் உளுத்தம்பருப்பையும் போட்டு அது செவந்ததுக்கப்புறம் பொடி பொடியாக அரிஞ்ச வெங்காயத்தை அதில் கட் பண்ணி போடணும். அதுலேயே உப்பு, பெருங்காயம், மஞ்சள் பொடியை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொதிக்க விடணும். அந்த வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து இந்த தயிர் கெட்டியாக இருக்கல்ல அதை நல்லா சிலுப்பிட்டு கொஞ்சம் லிக்விட் ஆனதுக்கு தண்ணி ஊற்றாமல் சிலுப்பிக்கோங்க. கெட்டியாக தான் இருக்கணும், ஆனால் மோர் மாதிரி ஆக்கிக்கிட்டு அந்த மோரை வந்து கொதிக்கிற தண்ணியில் விட்டுட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணிடுங்க. லைட்டாக நுரைச்சதுக்கு அப்புறமே அணைச்சிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியே பிச்சு போட வேண்டியதான். இது வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தக்காளியும் அரிஞ்சு போட்டு இதை வந்து சப்ஜி மாதிரி சப்பாத்திக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பண்ணிவிட்டு எனக்கு இமெயில் பண்ணுங்கள். I'll see you in a while in the next episode. Bye bye.